கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சந்திர பகவான் பொதுவாகவே மனோகாரகன்னு சொல்லுவோம். மகிழ்ச்சி இருந்தால் வாழ்க்கை, கலைத்திறமை, செல்வம், புகழ், நல்ல பிள்ளைகள், நல்ல மனநலம் எல்லா விதங்கள்லையுமே ஒரு மாதிரி செழிப்பாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னா சந்திர பகவானினுடைய அனுகிரகம் தேவை. ஸோ இவரை அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் அதிபதினாவே கடகராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப அழகா இருப்பாங்க. இவங்க மற்றவங்களை பேசி மயக்கணும், ஏதாவது செயல்பாடுகளை ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல மற்றவங்களுக்கு தன்னால் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம நிலாவை பார்த்து யாருங்க ரசிக்காத ஆட்கள் யாராவது இருக்காங்களா? அந்த போலதான் அழகு, பேரு, புகழ் எல்லா திறமையும் இருந்தாலும் கடகராசி கஷ்டப்படுறதுக்கான காரணம் எப்படி சந்திர பகவான் ஒரு 15 நாள் வளர்றதும் 15 நாள் தேயறதுமா இருக்காது. அதே போலதாங்க எப்போ இவங்க சந்தோஷமா இருப்பாங்க, எப்போ இவங்க கஷ்டத்துல இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லவே முடியாது. இவங்களுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதனாலதான் கடகராசி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசு அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு திருப்தி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கவே இருக்காதுங்க. ஆனா மற்றவங்களுக்கு உதவி செஞ்சே என்ன சொல்றது, நலிஞ்சு போன ராசின்னா அது கடகராசியை சொல்லலாங்க. கடகராசி அப்படின்னாவே என்ன தெரியுங்களா? தியாக உள்ளவங்க. அம்மாவுடைய மனசு தான் கடகராசி. அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக கூட இருக்கட்டுங்க. பெரிய பெரிய அதிகார தோரணை, அதிகார பதவியில் உக்காந்துருந்தாலுமே கடகராசிக்காரர்கள் கிட்ட அந்த என்ன சொல்லுவாங்க, பாவம் பார்க்கறது இந்த வேலை கடகத்துக்கிட்ட இருக்கும். அவங்க பாட்டுக்கு ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு யாராச்சும் ஒருத்தவங்க வருத்தப்படுறதை பார்த்துட்டாங்க அப்படின்னா போதும், அப்படியே மனசு உருகி போயிடும். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனம் உருகி போகக்கூடிய கடகராசின்னு தாங்க. உங்கள் மனசு பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகன மனசு. இது எல்லாருமே பயன்படுத்திக்குவாங்க. எல்லாருமே உங்களால் நல்லா இருப்பாங்க. ஆனால் உங்களால் நல்லா இருக்க முடியாதுங்க. போட்டி, பொறாமை, அடடா இவன்லாம் நல்லா இருக்கானா, இவன்லாம் நல்லா இருக்காளா அப்படின்னு சுத்தியும் முத்தியும், ஏன் உங்கள் கூட பிறந்தவங்களா கூட இருக்கட்டுமே, எல்லாருக்கும் உங்க மேலே ஒரு கண்ணு இருந்துட்டு தாங்க இருக்கு. இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? கண் திருஷ்டியாகவே கவலைப்படக்கூடிய ராசி கடகராசி. எல்லாருக்கும் நல்லது நினைப்பாங்க. ஆனால் சத்தியமாக இவங்களால பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாதுங்க. சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறாங்க. ஜலராசி இவங்க. ஸோ பாசம் மிகுதி அதிகம், புரியுதுங்களா? தாய் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க நினைப்பாங்க. மனசுனா தங்கமான மனசுக்கு சொந்தக்காரங்க. வெள்ளை மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வெள்ளை மனசு பிள்ளை குணம். ஓகேவா? அமைதியான குணம்னு நினைப்பாங்க. அமைதியாக இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. தெய்வத்துக்கிட்ட போய் வழிபாடு, 1 கோடி ரூபாய் கையில் கொடுத்தா கூட அதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னா சுயநலமாக சிந்திக்க தெரியாதுங்க. ஸோ இதை வச்சு நம்ம யாருக்காவது உதவி பண்ண முடியுமா, அப்படி இவ்வளவு கொஞ்சமாக போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அந்த போதும் அப்படிங்கிற அந்த கொஞ்சத்தை கூட மற்றவங்க யாருக்காவது தேவை இருந்தால் அதை விட்டு கொடுக்கறதுக்கு தயங்காதவங்க இந்த கடகராசிக்காரங்க. தன்னலம் இல்லாமல் வளர்ச்சி, தனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் நல்லதையும் எல்லாத்தையுமே கொடுத்தாலும் கடகராசி எடுக்கக்கூடிய பேரு புகழ் என்ன தெரியுங்களா? சுயநலவாதி. பெருசாக கொடுத்துட்ட இப்படி மற்றவங்க கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாமல் இவங்களால ஒட்டுமொத்த வாழ்க்கையை சுரண்டிக்கிட்டு நல்லா இருந்தும் இவங்களை தூத்தக்கூடிய ஆட்கள் பல பேர். பல துரோகங்களை பல வகையில் சந்திச்சு கண்ணீராலேயே ஒவ்வொரு நாளும் கடந்து வரக்கூடிய ராசியிலும் கடகராசி தாங்க. இவங்களுக்கு அழகு இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, திறமை இருக்கு, எல்லாமே இருந்தும் ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னா இவங்களுக்கு அலைப்பாயக்கூடிய மனசுங்க. இவங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியாது, புரியுதுங்களா? அதாவது மனம் போன போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க நடந்துக்குவாங்க. இப்போ யோசிப்பாங்க, இந்த வேலை இன்னைக்கு செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயத்தில் மற்றவங்க யாராவது ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க சிறப்பாக செய்யாமல் வேணும்னே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். அதை பார்க்கக்கூடிய கடகம் என்ன செய்யணும், ஏண்டா இப்படி பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு
பாதிப்பை கொடுத்துருமே, அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலை வெட்டியெல்லாம் அப்படியே போட்டுட்டு அவங்களுக்கு உதவிக்கு செய்ய போயிடுவாங்க. கடகராசி பெரும்பாலும் கஷ்டப்படுறதுக்கும் தோல்வி அடைகிறதுக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? மற்றவங்களுக்காக மெனக்கிடுறது, மற்றவங்களுக்காக உழைக்கிறது, மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது. இதனால மட்டும்தான் கடகம் கஷ்டப்படுது. இது இல்லைன்னு கடகராசிக்காரங்க மறுக்கவே முடியாதுங்க. அதே மாதிரி இவங்களே நினைச்சாலும் அந்த மனசை மாற்றிக்கவே முடியறதில்ல. இவங்க நினைப்பாங்க, நம்ம இனிமே சுயநலமாக இருக்கணும், அவங்கள எல்லாம் இப்படி நடத்துங்க, அப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, அப்படி எல்லா இடத்துலையும் உணர்ச்சி வசப்படுவாங்க. அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டங்க, அதாவது ஜோதிட ரீதியாக எல்லா கிரகங்களுமே தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நவ கிரகங்களினுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 30 நாளைக்கு ஒரு முறை, அதாவது அந்த மாதத்துக்கு ஒரு முறை இடம் மாறுறது. அதை பொறுத்து தான் தமிழ் மாதமே நமக்கு கணக்கெடுக்கப்படுது இல்லைங்களா? அதே மாதிரி சந்திர பகவான் 2 நாள் 2 நாள் 6 நாள் 6 மணி நேரம் கரெக்டாக சொல்லுவாங்க. செவ்வாய் பகவான் 1.5 மாதம் 45 நாள்லேருந்து 60 நாள் எடுத்துக்குவாருங்க. புதன் பகவான் 30 to 45, குரு வருஷத்துக்கு ஒரு முறை, சுக்கிர பகவான் 25 to 30 நாட்கள், அதாவது ஒரு மாதம், சனி பகவான் 2 வருஷம், ராகு கேது பகவான் 1.5 வருஷம், கேது பகவான் 1 வருஷம். ஸோ 18 மாதங்கள். இப்படி ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடத்தை மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. புதன் அந்த இடத்துல சூரிய பகவான் சனி பகவானினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுதுங்க. இதோட இந்த யோகத்தை ஏன் நம்ம இவ்வளவு பெருசாக பேசுகிறோம் அப்படின்னா, 30 வருஷங்கள் கழிச்சு தாங்க இந்த சூரியனும் சனி பகவானும் சேர்ந்திருக்காங்க. இந்த சக்தி வாய்ந்த நவபஞ்ச ராஜயோகம் அப்படிங்கிறது 3 தசாப்தங்களும் உருவாகி இருக்கு. ஸோ இதனால கடக ராசிக்காரர்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கை உருவாக போகுது. அது எந்தெந்த இடங்கள்ல சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது, தொழில் எப்படி சிறப்பான மாற்றத்தை கொடுக்க போகுது, வேலையில் என்ன மாற்றங்கள் நிகழ போகுது, குடும்பத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். மதிப்பு, மரியாதை, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இதுவே சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னா முடிக்கவே முடியாத வேலைகளை கூட சரியாக முடிக்கிறதுக்கு சிறந்த காலமாக இருக்கும். உங்களுடைய தலைமைத்துவத்திறன், நிர்வாகத்திறன் எல்லாமே வலுவாக இருக்க போகுது. அதே மாதிரி பல்வேறு ஒப்பந்தங்கள்ல இருந்து லாபத்தை பெறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகங்க. புதிய வியாபாரத்தை தொடங்குவதற்கும் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இதில் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுதுங்க. இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நேர்மறையான பலன்களை கொடுக்க போகுது. திடீர் பணவரவு, தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சி, புதிய பொறுப்புகளுக்கான வாய்ப்புகள், உங்களுடைய ஆஃபீஸ், நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்க போகுது. கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேலதிகாரிகளே உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. நிறைய புதிய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய நிதிநிலை நல்லா வலுவாக இருக்கிறதுனால பெரிய தொகையை சேமிக்க முடியும். குடும்ப வாழ்க்கையிலையும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட தரமான நேரத்தை செலவழிக்க போறீங்க. ஆரோக்கியமான உரையாடல் கடகராசினோட வாழ்க்கை துணைக்கிட்ட இருக்கும். கடந்த கால பிரச்சனை கூட இப்போ முடிவுக்கு கொண்டு வர போறீங்க. இந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில கடகராசிக்காரர்களுக்கு பொற்காலத்தை அளிக்க போகுது. இந்த யோகம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான விஷயங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது. எந்த வேலை வேணால் முடிக்க முடியாமல் நீங்கள் போட்டு வச்சுருக்கலாங்க. ஒரு வீடு கட்டுற வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு தொழில் தொடங்குற வேலையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வேலையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாமே இப்போ சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. குறிப்பாக சட்ட சிக்கல்களில் இருந்து நிவாரணம் கிடைக்குங்க. இதோட வியாபாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லாபங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் எல்லாமே இப்போ கிடைக்குங்க. மேலும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கிறதுனால, நல்லிணக்கம் நனைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இப்போ நிறைவேறுங்க. முளைச்சிக்கிட்டே இருந்தீங்க, உயர்வே இல்லை, ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வும் வெற்றியும் இப்போ உங்களை தொடரப்போகுது. அதே மாதிரி காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரியதாக மாறப்போகுது. உங்களுடைய மனைவி அல்லது காதலி உறுதுணையாக ஆதரவு கொடுப்பாங்க. மொத்தத்தில் நம்பிக்கையோட உற்சாகத்தோட நீங்கள் முன்னேறதுக்கான சிறப்பு நேரமாக இந்த நவபஞ்சம ராஜயோகம் அமைய போகுதுங்க.
இந்த நவபஞ்ச ராஜயோகம்னு சொல்கிறியேம்மா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நவ அப்படின்னா 9ங்க. 9ஆம் வீட்டின் அதிபதி 5ஆம் வீடு, பஞ்சமம் அப்படின்னா 5ஆம் வீட்டோ அதிபதியுங்க. நல்ல இடத்துல இணையறதுனால உருவாகக்கூடிய ஒரு பெரிய யோகம் தாங்க இந்த நவபஞ்சம ராஜயோகம். இப்போ கன்னி ராசியில் சனி அமைதி, தாமதம், கட்டுப்பாடு, சூரியனை பொறுத்த வரைக்கும் அதிகார மதிப்பு. ஸோ 2 பேருடைய இணைவு அப்படிங்கிறது ஒரு அரிதான நிகழ்வுங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி வந்துட்டு உங்களுக்கு 3ஆம் பாகம். ஸோ 3ஆம் பாகம் அப்படிங்கிறது துணிவு, முயற்சி, உடன்பிறப்புகள் இது தொடர்பான இடங்க. சனி சூரிய பகவானினுடைய இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ மன வலிமையை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய பெரும் சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் எல்லாமே உயரப்போகுது. உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுங்க.